इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च सत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्यवतोपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वातिगदारवन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम्. இன்னைக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய கிரந்தமானது ஸ்ரீ மகாநாராயண உபனிஷத். மகாநாராயண உபனிஷத். நாராயணம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது மகாவிஷ்ணு. அது சரி, அது வந்து சாதாரணமான அர்த்தம். விசேஷமான அர்த்தத்தை பார்க்க வேண்டும். நராணாம் அயனம் நாராயணா. நராணாம் அயனம் அப்படின்னா மனிதர்களுடைய அயனம் என்றால் அபோட், அடையக்கூடிய ஸ்தானம், கதிஹி அப்படின்ற அர்த்தம். மனிதர்கள் எல்லாம் அடையக்கூடியதான ஒரு இடம் எதுவோ அதான் மோட்சம். அந்த மோட்சஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான் பரபிரம்மஸ்வரூபம். அந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் நாராயணன் அப்படின்னு. அவர் தான் மகாநாராயணன். இந்த ருத்ரன், நாராயணன், பிரம்மா என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் கடந்துதான் ஒரு நிலையாக இருக்கக்கூடிய பிரம்மம் எனக்கூடிய ஒரு அபோல், அதுக்கு பேர் தான் நாராயணம் அப்படின்னு பேரு. இந்த நாராயணன் மகாநாராயணன் மோட்சஸ்வரூபமாக இருக்கிறதுனால மகாநாராயணன். உபனிஷத் அப்படின்னு இருக்கு. உப அப்படின்னா ஒரு குருவனிடம் சமீபத்துல போய் தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். உப நயனம் மாதிரி, உப தேசம் மாதிரி, உப உபனிஷத். சரி, உப அப்படின்னா ஒரு குரு கிட்டதான் போய் கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னாக்க நிச்சயமாக கேட்க வேண்டும். ஒரு குருவிடத்தை நாடித்தான் இருக்க வேண்டும். அதிலையும் நிச்சிதமாக கேட்க வேண்டும். நிச்சயமான ஒரு ஞானமானது ஏற்படும். ஏன்னா இது வந்து ஏனோதானோன்னு ஏற்படக்கூடிய ஞானம். ஏதோ ஓரளவுக்கு சுமாரா புரிஞ்சுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம் அல்ல இது. இது வந்து ஞானம். நாம சொல்ல நினைக்கக்கூடிய ஞானமானது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு பொருளை பற்றிய அறிவோ, அது ஒரு பர்சனை பற்றிய அறிவோ, இல்ல ஒரு கெமிஸ்ட்ரி நாலேஜோ, ஒரு பிசிக்ஸ் நாலேஜோ, அந்த மாதிரி நாலேஜ் இல்லை. இது என்னை பற்றிய ஞானம். இதை அறிவதனால் நான் அதுவாகவே மாறுவேன். உலகத்துல நான் அதுவாகவே மாறுவேன்றது எதுவுமே கிடையாது. நான் பேனாவை அறிந்தால் பேனாவாக மாற முடியாது. என் அப்பாவை அறிந்தால் நான் அப்பாவாக மாற முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் என்னை விட வேறான விஷயத்தை அறிவதுதான். ஆனா இந்த நாலேஜ் என்ன அப்படின்னாக்க, இந்த நாலேஜ் கொஞ்சம் விலட்சணமான நாலேஜ், நிச்சயமாக அறிய வேண்டிய ஒரு நாலேஜ், என்னை பற்றி இந்த அறிவு. அதற்கு பிறகு என்ன, நான் அதுவாகவே மாறப்போகிறது. நான் பிரம்மம் பிரம்மம் என்று அறிந்தேனேயானால் நான் பிரம்மமாகவே மாறிவிடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம், அதுதான் பிரம்ம வித்யை. அதை நிச்சயமாக அடைய வேண்டும். அது குருவின் மூலமாகத்தான் அடைய வேண்டும். அதனால உப நீ, அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு அதுல, சத், சத்ரு அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு 3 அர்த்தத்துல விசரண, கதி, அவசாதம் அப்படின்னு 3 அர்த்தங்கள்ல அந்த ஷத் என்றது பிரயோகிக்கப்படுகிறது. அது என்ன 3 அர்த்தம் அப்படின்னா, விசரணம் அப்படின்னாக்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முடிச்சுக்கள், சிக்கல்கள் எல்லாம் நாசமாக வேண்டும் அப்படின்றதற்காக வரக்கூடிய நாலேஜுக்கு பேர் ஷத் அப்படின்னு பேரு. கதி
நாம் அடைய வேண்டியதான ஒரு நிலை, கடைசியாக நாம் மேன்மையாக அடையக்கூடியதான நிலை என்பதை சொல்லக்கூடிய அர்த்தத்தில் கதி அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அவசாதம், முடிவான ஒரு நிலை, முடிவான மோட்சம் எனக்கூடிய நிலை. இந்த மூணும் விசரண, கதி, அவசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான அர்த்தத்திலேயும் இந்த ஷத் என்பது வருகிறது. இப்போ நம்ம என்ன புரியுதோம் அப்படின்னாக்க, மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். நாராயணன் அப்படின்னு சொன்னா நாம நினைக்கிற மாதிரி இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா இல்ல. நாராயணன்னா நராணாம் அயனம், மனிதர்கள் அடைய வேண்டிய ஸ்தானம் அப்படின்னு புரிஞ்சிட்டோம். நீ அப்படின்னு சொன்னா நிச்சயமான அப்படின்னு அர்த்தம். நிச்சயமான என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு உலகத்துல தோழக்கூடிய நாலேஜ்கள் எல்லாம், அறிவெல்லாம் என்னை விட வேறான விஷயங்களில் இருந்து தான். எனக்கு இந்த பேனாவை தெரியும்ன்றதுனால நான் பேனாவாக ஆக முடியுமா? ஆக முடியாது. எனக்கு எங்க அப்பாவை தெரியும், நான் அப்பாவை ஆயிடுவேனா? எனக்கு என் பிள்ளைய தெரியும், நான் பிள்ளைய ஆயிடுவேனா? என் மனைவியை தெரியும், என் மனைவி ஆயிடுவேனா? எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், நான் கெமிஸ்ட்ரி ஆயிடுவேனா? எனக்கு பிசிக்ஸ் தெரியும், பிசிக்ஸ் ஆயிடுவேனா? இதெல்லாம் வெளியில இருந்து வரக்கூடிய அறிவு. இந்த அறிவு எதையுமே நம்ம ஒத்துக்கொள்ள அறிவாக, இதெல்லாம் ஆப்ஜெக்ட் நாலேஜ். இங்க இருக்கக்கூடிய நிச்சயமான ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, அது என்னை பற்றிய அறிவு. இந்த அறிவு எப்படின்னா, நான் என்னை ஆத்மாவாக உணர்ந்தேனே ஆனால், பிரம்மமாக உணர்ந்தேனா நான் பிரம்மமாகவே ஆக்கி விடுவேன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிடுவான். ஆத்ம ஞானம்ன்றது நம்ம நினைக்கிற இந்த நாலேஜ் இல்ல, லோக்கல்ல நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஆத்ம ஞானம் அப்படின்னு வேற வழி இல்லாதனால இந்த நாலேஜ் என்ற வார்த்தையை தான் இதுக்கு யூஸ் பண்ற. அதோ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவ அஹமஸ்மி பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு சொல்ற நாலேஜ் எல்லாம் எந்த நாலேஜ்? ஆத்ம ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. இப்போ நான் ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹா அப்படின்னு நினைக்கிறதுல இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ். இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயத்தின் மூலமாக அறிவை எடுத்துக்கொண்டு போய் நமக்கு தெரியாத புரியாத விஷயமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதுதான் உபனிஷத். அந்த வித்யைக்கு பேர் பிரம்ம வித்யை. அதெல்லாம் நிச்சயம். நீ ஒரு குருவின் சமீபே போய் உட்கார்ந்து நிச்சயமாக அடைய வேண்டியது பிரம்ம வித்யை. அந்த வித்யா என்றது எப்படி தெரியுது? சத்துன்ற வார்த்தையில இருந்து. சத்துன்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, விசரணம், சிக்கலை நீக்குகிறது. கதி, மோட்சத்தை நிலையை, மோட்ச நிலையை குறிக்கிறது. முடிவான நிலையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு 3 விதமாக சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொல்றதால அந்த தாத்துவுக்கு 3 அர்த்தங்கள் வருகின்ற காரணத்தினால் விசரண, கதி, அவசாதம் எனக்கூடிய 3 ஆங்கிள் தான் அந்த சத்து அப்படின்ற நாலேஜை, அந்த வார்த்தையை நான் உபயோகிக்க முடியும். தாத்வை இப்படி உபனிஷத்துனாக்க இப்ப என்ன ஆச்சு? இதுக்கு பேர் பிரம்ம வித்யான்னு ஆச்சு. சார் என்ன சார் உபனிஷத் பிரம்ம ஞானத்தை குறிக்கிறது, நீங்க எப்படி உபனிஷத்தையே பிரம்ம வித்யன்னு சொல்றீங்களா? ஒரு புஸ்தகம் எப்படி சார் வித்யாக ஆகும் அப்படின்னு சொன்னா, லோகத்துல வழக்கம் இருக்கு. நம்ம சாப்பிடும் பொழுது அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், நெய்ய கிருத்தம்னு பேரு. என்ன அது பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, கொஞ்சம் ஆயுஷ் ஊத்து அப்படின்னு சொல்லுவா. அது எப்படி நெய்யுக்கு பேர் ஆயுஷ்? ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய நெய்யுக்கு ஆயுஷ் என்றே பெயர் இருக்கிறது இல்லையா? உழப்பாத்துது அப்படின்னு சொல்றோம் பழனில இருந்து. இப்படி எல்லாம் நம்ம லோகத்துல பிரயோகங்கள் இருக்கு. அப்படி இந்த வித்தியை தரக்கூடிய இந்த புஸ்தகம் மகாநாராயண உபனிஷத் என்ற புஸ்தகத்தையே நம்ம அதனால வித்யா என்று சொல்லிக்கிறோம், பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்றோம். இப்படி பிரம்ம வித்யை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது மகாநாராயண உபனிஷத். இது ஒரு விசேஷமான விஷயம். இது எங்க வருது அப்படின்னு அடுத்தது கேள்வி நமக்கு வருது. தைத்திரிய ஆரண்யகத்துல வருது. தைத்திரிய ஆரண்யகம் அப்படின்னா என்ன? தைத்திரியம்னா என்ன? தைத்திரிய சாக்கை. தைத்திரிய சாக்கை அப்படின்னா என்ன? எஜுர்வேதத்துக்கு தைத்திரிய சாக்கைன்னு பேரு. சாக்கம்னா பிரான்ச். பிரான்ச்னு ஏன் சொல்றோம்? ரிக்வேதத்துல 21 சாக்கைகள் இருக்கு. சாமவேதத்துல 1000 சாக்கைகள் இருக்கு. அதர்வ வேதத்துல 51 சாக்கைகள் இருக்கு. அத மாதிரி எஜுர்வேதத்துல 109 பிரான்ச் இருக்கு. ஆகையினால இது எல்லாம் மொத்தமா சேர்ந்து 1108
80 சாக்கைகளுடன் கூடினதாக நம்மளுடைய வேத பாரம்பரியத்துல வேதமானது இருக்கிறது. இதெல்லாம் இப்ப கிடைக்கப்படவில்லை. ஏன்னா ஓவர் தி இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே வந்துட்டு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கலியில வியாசர் என்ன பண்ணார், கலியில இருக்கக்கூடிய புருஷனுக்கு புத்தி சக்தி மட்டா போச்சு இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி மட்டா போச்சு, இவனுடைய ஹைட் வெயிட் எல்லாம் மாறி விட்டது. போன யுகத்தோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை, அதுக்கு முந்தின யுகத்தோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை. ஆகையினால இந்த கலியுகத்துல ஒரு மனிதன் முன்னுக்கு வர வேண்டுமே ஆனால் இந்த வேதத்தை எல்லாம் அவர் தொகுத்தார். அதனால தொகுப்பு என்றால் வியாசம் என்று பெயர். அவர் தொகுத்து வேதத்தை தொகுத்து என்ன பண்ணார், ஒரு ஷாக்கா அந்தந்த வேதத்தை சேர்ந்தவர்கள் அத்தியனம் பண்ணால் போதும் அப்படின்னு வச்சிருக்காரு. ரிக்வேதிகள் ரிக்வேத சாக்கையை நீங்க ஒரு சாகையை நீங்க ராமாயண சாகித்யோ ஒண்ணு பண்ணா போதும், கௌதம சாகையை பண்ணா போதும் சாமவேதிகள், ஆஸ்வலாயன வேதத்தை பண்ணா போதும், ஆரண்யகத சமீட்டையெல்லாம் படிச்சா போதும் ரிக்வேதிகள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு சதபத பிராமணத்தை படிச்சா போதும் அப்படின்னு சுக்ல யஜுர்வேதிகளையும் கிருஷ்ண யஜுர்வேதிகளை தைத்திரிய சாக்கையை படித்தால் போதும் அப்படின்னு பிற்காலத்துல இப்படி வந்துருது. இப்போ எல்லாரும் ஒரு சாக்கை. இந்த தைத்திரிய சாக்கைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பாக்கணும். ஒரு வைசம்பாயனர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அந்த வைசம்பாயனருக்கு யாக்ஞவல்கியர் அப்படின்னு ஒரு ரொம்ப சத்தான ஒரு சிஷ்யர் இருந்தார். ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தார். இவர் ஒரு ராஜாவுக்கு பிரசாதத்தை எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்லுவார் இந்த பையனை. இந்த பையன் எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பையனை பார்த்து. அவனை ஒரு நாள் இந்த ராஜா என்ன சொன்னார், தம்பி நீயா வா, எனக்கு உன்னை கண்டா பிடிச்சிருக்கு, நாளைக்குல இருந்து நீ இங்க வா அப்படின்னு சொன்னார். நோ 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 நோ, எங்க குரு சொன்னாதான் நான் வருவேன், நீங்க சொன்னா கேட்கற ஆள் நான் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டான். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, என்ன உங்க சிஷ்யம் இப்படி திமிரா இருக்கானே அப்படின்னு சொன்ன உடனே போய் கடிஞ்சார். அப்ப இவர் சொன்னாரு, நீ நான் குருக்கு தான் கட்டுப்பட்டவன், நான் ஊர்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர், இந்த படிப்பு அந்த மாதிரி படிப்பு, அதுக்கெல்லாம் தலைவணங்குற படிப்பு கிடையாது இந்த படிப்பானது, அந்த படிப்பு விஷயம் வேற, அதுல மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இங்க கிடையாது அப்படின்னு சொன்னா ஒரு ஆசிரியர், நீ ரொம்ப திமிரா பேசுற, நீ பண்ண வேதங்களை எல்லாம் கட்சிப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டார். வேதத்தை கற்கிறதுன்னு குரு ஆகி சரின்னு. ஆனா பகவான் என்ன பண்ணாரு பார்த்தாரு, இவர் பாட்டுக்கு கட்சிட்டாருன்னா என்ன பண்றது, தரையில விழுந்ததுன்னாக்கா அதுக்கு இது போயிடுமேன்னு சொல்லிட்டு தித்திரி பட்சிகள் எல்லாம் படைச்சு சீக்கிரம் போய் இத கற்கிற வேதத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த பிராமணர்கள்லாம் தித்திரி பறவை ரூபமாக இந்த யாக்ஞவல்கியர்கிட்ட இருந்து அதை படிச்சதுனால தித்திரி பட்சிகளாக இந்த வேதத்தை படிச்சதுனால இதுக்கு தைத்திரிய அப்படின்னு தித்திரி எனக்கூடிய பட்சியினால வந்த ஒரு பிரான்ச்சாக இது கர்ண பரம்பரையா காதலோட கதையா வந்ததுனால இதுக்கு தைத்திரிய சாக்கை அப்படின்னு பேர் இருந்துச்சு. இப்போ யாக்ஞவல்கியர் கதையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார், குருவனுடைய ஆக்ஞை. இப்ப இவருக்கு கிருஷ்ண யஜுர்வேதி, கிருஷ்ண யஜுர்வேதத்தை தான் படிச்சுட்டே இருந்தார். இவர் இப்படி ஆன உடனே 12 மணி சரியா இது நடக்கிறது. 12 o'clock அவர் வேதமே இல்லாம போயிட்டார். ஒரு பிராமண வேதம் இல்லாம இருக்கவே கூடாது இல்லையா, வேதத்தினுடைய இல்லாம ஒரு பிராமணர் இருந்தாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு சூரிய பகவான் பார்த்தார், ஓடி வந்தார். எங்கேயாவது யாக்ஞவல்கியரா நீ உட்காரு, உங்க குரு இப்படி சொன்னா என்ன, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் சுக்ல யஜுர்வேதம்னு ஆகிட்டு. சூரியனால போதிக்கப்பட்டது சுக்ல யஜுர்வேதம். வைசம்பாயனர்னால போதிக்கப்பட்டது மகாபாரதத்தை வைசம்பாயனருக்கு தான் வியாசர் சொன்னார். 1,00,000 ஸ்லோகமும் வைசம்பாயனருக்கு தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வைசம்பாயனர் என்ன பண்ணார், இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தை கொடுத்ததுனால அவர் ரிஷியாக இருக்கிறார். இப்படி கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு பிரியுது. இப்போ நமக்கு இந்த கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல சேர்ந்து 109 சாக்கைகள் இருந்ததா சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் கிடைக்கல. கிருஷ்ண யஜுர்வேதத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது 2 தைத்திரிய சாக்கை, அதுதான் முழுமையா கிடைச்சிருக்கு. கட சாக்கை அப்படின்னு ஒண்ணு, கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய கட சாக்கை, இது ரொம்ப கொஞ்சமாக கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் அத்தியன சம்பிரதாயத்துல இப்ப இருக்கு. இப்ப நம்ம தைத்திரிய சாக்கையை தான் எல்லாரும் அத்தியனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தைத்திரிய சாக்கை எப்படி இருக்கு அப்படின்னாக்க,
80 அணுவாகங்களோட அசீதி துவயம் 82 அணுவாகங்களோட பிரஷ்னங்களோட கூடினதாக இருக்கக்கூடியது இந்த கிருஷ்ண யஜுர்வேதம். அதுல சம்ஹிதான்னு ஒரு போர்ஷன். சம்ஹிதா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க உரைநடையாக எழுதப்பட்டது. ரிக்வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாட்டா எழுதியிருக்கும், சூக்தமாக எழுதியிருக்கும். அது எல்லாம் கரெக்டா அந்தந்த கணக்கு அந்தந்த ரிஷி எல்லாம் வரும். ஆனா இந்த யஜுர்வேதமானது நிறைய யாக விஷயங்களை சொல்றதுனால இந்த வேதமானது ப்ரோஸ் அண்ட் போயட்ரி ரெண்டு சேர்ந்து 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 வரக்கூடியதாக இருக்கிறதுனால இதுக்கு சம்ஹிதா அப்படின்னு இருக்குது. சம்ஹிதான்னா என்ன அர்த்தம்னா மந்திரத்தை சொல்லக்கூடிய பாகங்கள். இது வெறும் மந்திரத்தை தான் சொல்லும். சோமேன இஜேதா, சித்ரையா இஜேதா இப்படி எல்லாம் சொல்லுமே தவிர அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்லாது. இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு பிராமணம்னு ஒரு போர்ஷன். அந்த பிராமணம்ன்ற போர்ஷன்ல தான் எங்க யூஸ் பண்றது, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த பிராமணத்துல வரும். இப்படி சம்ஹிதா அப்படின்றது மந்திர பாகமாக 7 காண்டம் இருக்கு. அஷ்டகம் அப்படின்னு ஒரு 8 காண்டம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு பேரு. இதுல இந்த சம்ஹிதான்ற 7 காண்டங்களுக்கு நமக்கு 4 ரிஷிகள் இருக்காங்க. 4 ரிஷிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தா பிரஜாபதி, சோமன், அக்னி, விஸ்வே தேவர்கள் அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 தெய்வங்களால ஆக்கப்பட்டதுதான் இந்த சம்ஹிதா எனக்கூடிய 7 காண்டங்கள். அதுல இந்த சம்ஹிதையில நடு போர்ஷன்ல இருக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அதுல சென்டரா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படி அனுவாகத்துல இருக்கக்கூடிய சென்டர் வார்த்தை என்ன, நம சிவாய அப்படின்னு. நம சோமாய ருத்ராய அப்படின்னு நம்ம சொல்ற அனுவாகத்துல நம சிவாய அப்படின்ற அந்த சீக்கிரத்தை வைத்து இவ்வளவு பெரிய வேதமானது பில்டப் ஆயிருக்கு. இந்த சம்ஹித அஷ்டகம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு 12 வருஷ காலம் ஒருத்தன் வேத பாடசாலையில இருந்து படிக்கணும். நியமமாக அத்தியனம் பண்ணாதான் இது வரும். நியமமாக பெரியவர்கள் சொன்ன வழியில பண்ணாதான் அதனுடைய வாக் சக்தி அந்த வேதமானது அவர்களுக்கு கொடுக்கும். ஆச்சாரமோ அனுஷ்டானமோ தப்பினேனால் அந்த வார்த்தைகள் வெறும் நாலேஜா இருக்குமே தவிர அதுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக டிவைன் பிளெஸிங் அதுக்கு இருக்காது. ஆகையினால வேத அத்தியானம் பண்ணணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. இது விடுங்க. இப்ப இந்த வேதமானது எப்படி இருக்கு, நமக்கு வேண்டிய போர்ஷன் மந்திரம், அதுதான் சம்ஹிதா, பிராமணம், அதுக்கப்புறம் ஆரண்யகம், அதுக்கப்புறம் உபனிஷத், அப்படி பிரிஞ்சிருக்கு. 4 இருக்கு. ஏன் இப்படி 4 பிரிஞ்சது யோசிக்கணும் நீங்க. பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் பிறந்த பிறகு அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கான். அதற்கு பிறகு அவன் கர்மாவை செய்ய வேண்டியதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவன் கர்மயோகத்துல ஈடுபடுறான். பொண்டாட்டியோட சேர்ந்து கர்மயோகத்துல ஈடுபடுறான். எதுக்காக பொண்டாட்டியோட சேர்ந்து கர்மயோகத்துல இருக்கான் அப்படின்னா தேவதைகளை எல்லாம் திருப்திப்படுத்தணும். அதுதான் இவனுடைய வாழ்க்கை. இவன் படைக்கப்பட்டதே அதற்காகத்தான். தேவதைகளை திருப்திப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, சின்ன பசங்களை வளர்க்கணும், பிராஜனிய இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த உலகத்துல நிறைய பிரஜைகள்லாம் வரணும். அது மாத்திரம் இல்ல, சன்னியாசிகளையும் இவன் தான் காப்பாற்றணும், பிரம்மச்சாரிகளையும் இவன் தான் காப்பாற்றணும். எவ்வளவோ பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, சன்னியாசிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவளுக்கெல்லாம் சாப்பாடு யார் போடுவான்? இந்த கர்மயோகியா இருக்கக்கூடிய கிரகஸ்தன் தான் போகும். சோ வாழ்க்கையில கிரகஸ்தனுடைய வாழ்க்கை என்ன? கர்மயோகத்தை கடைபிடிப்பது. எவ்வளவு நாள் இவன் கர்மயோகத்தையே கடைபிடித்துக் கொண்டே இருப்பான் இல்லையா? இவனுக்கும் பையன் வயசுக்கு வந்துட்டான். அவனுக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்குன்னு தனி மைண்ட், அவனுக்குன்னு தனி கோல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ கிளாஷ் ஆனது, ஜெனரேஷன் கிளாஷ் ஆனது வீட்டுல ஏற்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? பெரியவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடமைகளில் இருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் பையன் கையில விட்டுட்டு இவாள்லாம் என்ன பண்ணும்? வானப்பிரஸ்தன் எனக்கூடிய ஆசிரமத்துக்கு போனோம். வானப்பிரஸ்த ஆசிரமம் என்னன்னா வனத்துல எப்படி இருக்காளோ அப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் உபாசனை, சாமி, பூதம், இதை தவிர இவாளுக்கு சிந்தனையே வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம், பையனுடைய ஆபீஸ் விஷயம், இதுல எல்லாம் தலையிடுவதுன்றது ரொம்ப தப்பு. அதெல்லாம் பிடிக்காது அவளுக்கும். இவன் பண்றது இவனுக்கு தலையிடக்கூடாது. பசங்களுடைய வாழ்க்கையில தலையிடாம ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஒதுங்கி ராமகிருஷ்ணன் உபாசனையை பண்ண வேண்டும் என்ற உபாசனை யோகத்துக்காக விதிக்கப்பட்ட ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம். அதற்கு பிறகு
நல்லா இப்ப கர்மா நன்னா தெரியும். இவன் இருந்து இவனை அது மாதிரி வந்தவன் தான் நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்று நிறைய கர்மாக்கெல்லாம் பண்ணி நிறைய சன்னியாசிகளுக்கும் நிறைய பிரம்மச்சாரிகளுக்கும் சாப்பாடு போட்டு 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 பழக்கம் ஆன பிறகு இப்போ நல்ல மெச்சூரிட்டி வந்துட்டு இனிமேலும் நம்ம இந்த குடும்பத்துல இருந்தோம்னாக்கா சரியா வராது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி 4 ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வேதமானது மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்ய பாகம், அப்புறம் உபனிஷத் சந்நியாசம் அப்படின்னு 4ஆக பிரிஞ்சிருக்கு. இதுல இந்த உபனிஷத்தானது எங்க வரும் அப்படின்னா இந்த உபனிஷத் இந்த ஆரண்ய பாகத்தினுடைய கடைசி போர்ஷனுக்கு பேரு உபனிஷத்துன்னு பேரு. இந்த ஆரண்யக்கத்துல தைத்திரிய ஆரண்யக்கத்துல 10வது பிரபாடகமாக வரக்கூடியதுதான் இந்த மகாநாராயண உபனிஷத். தைத்திரிய ஆரண்யக தைத்திரிய சாக்கை கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த தைத்திரிய சாக்கையில சங்கீதையில இல்லாம பிராமணத்துல கடைசி பிராமணமும் இல்லாம கடைசி ஆரண்யக்கத்துல இது 10வது சாப்டராக படிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேரு. இந்த படிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாப்டருக்கு பேரு மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு பேரு. இந்த மகாநாராயண உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, யாக்ஞிகி உபனிஷத் அப்படின்னு பேரு. ஏன் சார் யாக்ஞிகி உபனிஷத் அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, யாக்ஞிகி உபனிஷத்துன்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, யஜ்யங்களையும் கர்மாக்களையும் அதிகமாக சொல்லக்கூடியதான ஒரு உபனிஷத். அந்த கர்மாவுடைய கர்மாக்களை அதிகமாக பேசக்கூடிய விஷயங்கள் இந்த போர்ஷன்ல இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு யாக்ஞிகி உபனிஷத். ஏன் சார் அப்ப கர்மா தான் இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல, கர்மசேஷா ஞானசேஷ பிரகீர்ணம். இது கர்மாவுடைய போர்ஷனையும் சொல்லுகிறது, உபாசனை போர்ஷனையும் சொல்லுகிறது, ஞானத்தினுடைய தத்துவங்களையும் சொல்லுகின்றது. இப்படி அங்கங்க இருக்கிறதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரகீர்ணமாக இருக்கிறது. பிரகீர்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இத சிலபாகம் அப்படின்னு சொல்லலாம். இது சரியா அப்படியே கோர்வையா படிச்சுட்டு வந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய எதிர்வேதத்தினுடைய தத்துவங்கள்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கம்பைன் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பஞ்சதசின்ற கிரந்தத்தை பாக்குறோம் இல்லையா, அங்கங்க இருக்கிறதெல்லாம் வச்சு அதை பின்னாடி வந்தவர்கள் கோர்வைப்படுத்தி வைத்ததுனால இதுக்கும் சில காண்டத்துல வந்தது. இதுக்கு சாயனர் பாஷ்யம் எழுதும் போது எப்படி எழுதுறார் அப்படின்றத பார்க்கணும். பிருகதாரண்யக்கே சப்தம அஷ்டம அத்தியாயௌ சிலகாண்டத்வேன ஆச்சாரியா உபாஸ்தௌ. பிருகதாரண்யக உபனிஷத்துல 7வது 8வது அத்தியாயங்களை சிலகாண்டம் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய யாக்ஞவல்கிய ஆச்சாரியார் எடுத்திருக்கார். அப்படியேதான் சதபத பிராமணத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஆதிசங்கராச்சாரியாரும் அப்படித்தான் பண்ணியிருக்கார். அப்படி சில ரூபமாக ஆகீர்ண ரூபமாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்க மாதிரி இங்கேயும் மகாநாராயண உபனிஷத்துலயும் அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால ததா இயம் நாராயணாக்கியா யாக்ஞிகி உபனிஷௌ சிலகாண்ட ரூபா தல்லட்சணி அப்படின்னா அந்த லட்சணத்தோடைய அந்த டெபினிஷன் கூட கூடினதாக இதுவும் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. சாயனர் இன்ட்ரோடக்ஷன்ல பாஷ்யம் எழுதினார். அவர் என்ன சொல்றாரு, யாக்ஞிகி உபனிஷத் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன யாக்ஞிகி உபனிஷத்து அப்படின்னு பார்த்தா, நாம தினந்தோறும் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு ஒரு கர்மா மாத்தியான்னிகம் பண்ண உடனே முதல்ல பிராத சந்தியா பண்ணணும். அதை பண்ண பிறகு பூஜை பண்ண சிவ பூஜை பண்ண வேண்டும், இல்ல பஞ்சாயதன பூஜை பண்ண வேண்டும். பஞ்சாயதன பூஜை பண்ண பிறகு ஜபங்களை எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம மாத்தியான்னிகத்தை பண்ணணும். மாத்தியான்னிகம் பண்ண பிறகு நாம படிச்ச வேதங்களை எடுத்துடணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 கடமைகள் இருக்கு. மனுஷ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம், தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம் அப்படின்னு இந்த 5 பஞ்ச யஜ்யங்களை பண்ணக்கூடியவன் தான் மனிதன். ஒரு பிராமணனா பிறந்தான்னா அவனுக்கு என்ன, எதுக்காக அவன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தான்? இந்த 5 காரியங்களை பண்ண வேண்டியது. அந்த 5 காரியங்கள் என்ன? மனுஷ யஜ்யம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா ரிலேட்டிவ்ஸோடையும் உட்கார்ந்து அவளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது,
எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பா அம்மாவுக்கு மரியாதையா சாப்பாடு போடுறது, பசங்களுக்கு சாப்பாடு போடுறது, ரிலேட்டிவ்ஸுக்கு சாப்பாடு போடுறது, இது மாதிரி பண்ற வழிபாடுக்கு மனுஷ வழிபாடு. அதுக்கப்புறம் தேவதா பூஜை பண்றது தேவர்களுடைய வழிபாடு, இது தெரியும். அதுக்கப்புறம் பூத யஜ்ஞம், சாப்பாடு பண்ண உடனே அந்த நைவேத்தியமாக அந்த அன்னத்தை வெடிச்ச உடனே காக்காய்க்கு போறது, ராத்திரி கொஞ்சம் மீந்து போச்சுன்னா அதை எடுத்துன்னு போய் நாய்களுக்கு போறது, இது பூத யஜ்ஞம். சோ இப்ப மனுஷ யஜ்ஞம் ஆயிடுச்சு, தேவ யஜ்ஞம் ஆயிடுச்சு, பூத யஜ்ஞம் ஆயிடுச்சு. இன்னொரு யஜ்ஞம் இருக்கு, பித்ரு யஜ்ஞம். பிள்ளையா பிறந்துட்டான்னாக்க அவனுக்கு கடமை அவன் அப்பாவை கொண்டு போய் பத்திரமா சேர்த்து ஆக வேண்டும். அவன் பித்ருலோகத்துக்கு கிடைக்க வேண்டியது பையனுடைய கடமையாக இருக்கிறது இல்லையா? அதனால அவன் பைத்திருக்கமான கர்மாக்களை எல்லாம் செய்ய வேண்டும். அப்பாவானவர் என்ன பண்ண, அவன் ஒரு அமாவாசைக்கும் சிராதத்துக்கும் அப்பாவை கொண்டு போய் கவனிச்சு அவரை பித்ருலோகத்துல சௌக்கியமா வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணு. இத மாதிரி பித்திருக்களை உத்தேசித்து செய்யப்படக்கூடிய வழிபாடு பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞத்துக்கு பிறகு மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் 4 பார்த்தோம். 5வது ரிஷி யஜ்ஞம். நாம இந்த பிராமண ஜென்மமாக ரிஷிகளோட சேர்ந்து கோத்திரமாக வந்திருக்கிறோம். நாம சாதாரண மாதிரி மிச்சவர்கள் மாதிரி இல்ல இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு கிளான் இருக்கு. எந்த கிளான்? நாராயணன்ல ஆரம்பிச்சு அப்படியே அது ரிஷிகள் மூலமாக அந்த கோத்திரமா வந்தது. அந்த தாத்தாக்கு பிள்ளை, தாத்தாக்கு பேரன், தாத்தாக்கு பேரன், தாத்தாக்கு பேரன், பேரனுக்கு பேரன், பேரனுக்கு பேரன், இப்படி நீ வரைக்கும் அந்த கோத்திரத்தை நாம சுமந்து கொண்டு வந்திருக்கிறதுனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குலத்துக்கு இருக்கு. இந்த பேர் கொஞ்சம் கூட கெட்டுடக்கூடாது. இந்த கோத்திரத்துல பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கோத்திரத்துக்கு உண்டான மரியாதைகள் என்னவோ அது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி. அப்படின்னா அது எப்படி வரும்? வேதத்தை முன்னிட்டு தான் இதெல்லாம் வந்தது. அதனால பிரம்மம் அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம். பிரம்ம யஜ்ஞம்னா வேத யஜ்ஞம், வேத வழிபாடு. ஆகையினால நம்ம வேத வழிபாடை செய்கிறோம். வேத வழிபாடை செய்யணும்னா இந்த கிருஷ்ண யஜுர்வேதிகளுக்கு எது வேத வழிபாடு? தைத்திரிய சாகை தான் வேத வழிபாடு. தைத்திரிய சாகையில சம்ஹிதால எவ்வளவு காண்டம் இருக்கு அப்படின்னாக்க 7 காண்டம் இருக்கு. இந்த 7 காண்டங்களுக்கு 4 ரிஷிகள் இருக்காரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? பிரஜாபதி காண்ட ரிஷின் கர்த்தயாமி. பிரஜாபதினு ஒரு காண்ட ரிஷி, ஒரு கண்டத்துக்கு அவர் ரிஷி. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங். அவரால் இன்னி வரைக்கும் நம்ம கண்ணுக்கு ஆள் மூக்கெல்லாம் தெரியுது. என்னுடைய கண்ணுக்கு பாக்குற சக்தியானது எங்க அப்பாவா அம்மாவா கொடுக்க முடியாது, அவ பெற்றுதான் போட முடியும். கண்ணுக்கு பாக்குற சக்தி வருதுன்னா அந்த தேவதையினுடைய அனுகிரகம் பூர்வ ஜென்மமா அப்படி வந்துட்டு இருக்கிறதுனாலதான் என்னுடைய கண் இன்னைக்கு தெரியறதுனால அந்த வேதத்தினுடைய ரிஷிகளுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் நான் பண்ண வேண்டியிருக்கு டெய்லி. பிரஜாபதி காண்ட ரிஷின் தற்பயாமி. சோமம் காண்டரி, சோமன்னு ஒரு தேவதை, அவருக்கு ஒரு தர்ப்பணம் பண்ண வேண்டியிருக்கு. அக்னிக்கு, அக்னி பகவான் ஒரு தேவதை. எதிர்வேதிகளுக்கு அக்னி பகவான் ஒரு தேவதை. அதனால அக்னிம் காண்டரிஷின் தற்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷின் தற்பயாமி. இப்படி 4 தேவதைகள். சரி, இவர்களை பத்திரம் பண்ணா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நமக்கு என்ன சாஸ்திரம் சொல்றது? ஒவ்வொரு மனிதனும் ஸ்வசாகா, அவனுடைய சாக்கையை தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். சாத்தியாயோ அத்தியேதவ்யா. சார் நான் படிக்கல, அந்த கொஸ்டினை சத்திய பிரத்தியம் போட்டாச்சுன்னா வேதத்துல கேள்வியே கேட்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சார் நான் வேதம் படிக்கலன்னு என்ன ஆகும்னு கேட்டான்னா ஒரே ஒரு நாசமா போகுது அப்படின்னு திட்ட முடியாது இல்லையா நம்ம? அதனால அவனுக்கு பதில் சொல்ல முடியல. படிச்சுதான் ஆகணும், படிக்கலன்னா என்ன அர்த்தம்? அவன் புரிஞ்சுக்க வேணும், அவன் பெட்டர் இஸ் லைஃப் அப்படின்றது அர்த்தம். ஆனா அதுதான் தவ்ய பிரத்தியம் போட்டு சொல்றோம் நம்ம. இப்ப என்ன பண்றது? காலத்துல நம்ம மாறுதல் இருக்கிறதுனால இப்ப நமக்கு சாஸ்திர ஸ்வசாக்கா அத்தியனம் பண்ணணும். நம்மளுடைய சாக்கையை நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சு வைத்துக் கொண்டுதான் ஆகணும். ஒரு ருத்ரமாவது படிச்சுதான் ஆகணும். படிக்கலான்னாக்கா அவன் அந்த குடும்பத்துல இருந்து பிரயோஜனம் இல்ல, அவனுக்கு போடுற சாப்பாட்டு வேஸ்டா போயிடும். பண்ணித்தான் ஆகணும். ஸ்வசாக்கா உபனிஷத்தையாவது அவன் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தைத்திரிய உபனிஷத் ரொம்ப முக்கியம். கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தவர்கள் தைத்திரிய உபனிஷத் தெரிஞ்சுக்கணும். சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தவர்கள் ஈசாவாசியத்தையும் பிரகதாரண்யத்தையும் படிச்சுதான் ஆகணும். சாமவேதத்தை சேர்ந்தவர்கள் சாந்தோக்கியத்தையும் கேனோபனிஷத்தையும் படிச்சுத்தான் ஆக வேண்டும். அதர்வ வேதத்தை சேர்ந்தவர்கள் முண்ட மாண்டிக்ய பிரஷ்ன படிச்சுத்தான் ஆக வேண்டும். இப்படி இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? தைத்திரிய சாக்கை படிச்சுதான் ஆக வேண்டிய இல்ல. கட்டசாக்கைக்கு சேர்ந்தவர்களா இருந்தா கட்டோபனிஷத் படிக்கணும். அப்புறம் கீதையை படிக்கணும்னு சொல்லிருக்கு. ஸ்வசாக்கா உபனிஷத்து, கீதா, விஷ்ணு சஹஸ்ரகம்,
விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சே இருக்கணும், பகவத்கீதை தெரிஞ்சிருக்கணும், ருத்ரஞ்ச பௌருஷம் சுத்தம், ருத்ரத்தை தெரிஞ்சுக்கணும், புருஷ சூக்தத்தை தெரிஞ்சுக்கணும், நித்தியம் ஆவர்த்தையே புதா, இதை நித்தியம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதான் அழகு. படித்தவனுக்கு அழகு என்ன? ஸ்வசாகா உபனிஷத்து, பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ருத்ரம், புருஷ சூக்தம், இப்படி படிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் எப்ப படிக்கணும்? பிரம்ம யஜ்யமான பிறகு இதுலதான் அவனுடைய புத்தி இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். படிச்சு முடிச்ச பிறகு இப்போ தர்ப்பணம் பண்ணணும். அந்த வாயவஸ்தா தேவோவஸ்தவிதா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கிருஷ்ண யஜுர்வேதிகள்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணோம். அப்போதான் இதை சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம்? நம்ம தேவ பித்ருக்கெல்லாம் நம்ம தர்ப்பணம் பண்றோம் இல்லையா? பண்ணும் பொழுது முதல்ல என்ன பண்றோம்? தேவதைக்கு யா தேவஹா சரம் தான் தேவான் தர்ப்பயாமி, சர்வான் தேவான் தர்ப்பயாமி, சர்வதேவ கணான் தர்ப்பயாமி, சர்வதேவ பத்னி தர்ப்பயாமி, சர்வதேவ கணபத்தி தர்ப்பயாமி. இந்த தேவர்களுக்கும் தேவர்களுடைய பத்னிக்கும் தேவர்களுடைய கணங்களுக்கும் தேங்க்ஸ் கிவிங் பண்றோம். அப்ப எப்படி பண்றோம்? பூனலை நேர போட்டு பண்றோம் இல்லையா? அதற்கு பிறகு பூனலை மாலையா போட்டு பண்றோம். யாருக்கு? இந்த ரிஷிகளுக்கெல்லாம். எந்த ரிஷி? பிரஜாபதியும் காந்தரிஷிம் தர்ப்பயாமி, சோமம் காந்தரிஷிம் தர்ப்பயாமி, அக்னிம் காந்தரிஷிம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காந்தரிஷிம் தர்ப்பயாமி சொல்றதோட நிக்கல. நம்மளுடைய பாயிண்டே இப்பதான் வருது. இதெல்லாம் கதை. கூடவே என்ன சொல்றோம்? சாகும் ஹக்கீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோம். சாகும் ஹக்கி அப்படின்னா என்ன? சம்ஹிதா உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய முதல் வள்ளி இருக்கியா, சிக்ஷாவல்லி அப்படியே பேரு. அதுக்கு பேர் தான் சாகும் ஹட்டி உபனிஷத் அப்படின்னு பேரு. சாகும் ஹட்டியர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி. அடுத்தது யாஜ்ஞகீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி. யாஜ்ஞகி தேவதா உபனிஷத்து என்ன? மகாநாராயண உபனிஷத். டெய்லி இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கும் மகாநாராயண உபனிஷத்துக்கும் நாம தர்ப்பணம் கொடுக்கணும்ன்றதுனால எவ்வளவு முக்கியமான ஒரு உபனிஷத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஆகையினால தைத்திரிய உபனிஷத்தையும் மகாநாராயண உபனிஷத்தையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் இன்னொன்னு பண்றோம். வாருணீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி. பிருகுவுக்கும் வருணிக்கும் பிருகுர் வை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அப்படின்னு சொன்னதுனால வருணனும் இதுல இன்க்ளூட். சாகும் ஹதி தேவதா உபனிஷதம், வாருணீர் தேவதா உபனிஷதம் அதுல சேர்ந்து போச்சு. யாஜ்ஞகீர் தேவதா மகாநாராயண உபனிஷத்துன்னு நாராயணவல்லின்னு தனியா இருக்கு. இப்படி தைத்திரிய உபனிஷத்துல சிக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிரம்மவல்லி அப்படின்னு 3 படிச்சோம். பிருகுவல்லி இல்லையா? பிருகுவல்லின்னு படிச்சோம். பிருகுவல்லி இந்த 3க்கு மேல ஒண்ணு இருக்கு. அதுதான் நாராயணவல்லி அப்படின்னு சொல்ற. இந்த நாராயணவல்லி தான் இந்த மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு சொல்றது. இந்த உபனிஷத்தானது பிருகதாரண்யக்கத்துல எப்படி 7வது 8வது அத்தியாயங்களை எல்லாம் கிளகாண்டம்னு சொன்னாலோ அதே மாதிரியே இதுவும் வியாக்கியானம் செய்யப்பட்டதனால் இதுவும் ஒரு கிளகாண்டம். கிளகாண்டம்னு பேரு. பிரகீர்ண காண்டம் அப்படின்னு சொல்றது. அங்கங்க இருக்கிறது பொறுக்கி ஒரு இடத்துல சேர்த்து வச்சது அப்படின்னு அர்த்தம். எப்படி? ஓம் கம் பிரம்மா அப்படின்னு ஞானத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆதித்யோவா ஏஷ மண்டலம் அப்படின்னு உபாசனைன்னு சொல்றது. அப்புறம் பூரன்ன அக்னயே ஸ்வாஹா, புவரன்னம் அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, எல்லா எஜுர்வேத சந்தியாவந்தன மந்திரமும் இதுலதான் இருக்கு. எல்லாம் சூரியஸ்ச மாமன்யஸ்ச மன்யுபதேஸ்ச மன்யுகிருதேப்யா பாபேப்யோ ரக்ஷந்தாம் ராத்திரியா பாபம் காரிஷம் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இங்கதான் இருக்கு. ஓஜோசி, சஹோசி, பலமசி, பிராஜோசி, ஏன் ஓம் பூ, ஓம் போஹ, ஓம் சுவஹ, ஓம் மகா, ஓம் ஜனஹ அதுவும் இங்கதான் இருக்கு. இப்படி சந்தியாவந்தனத்துல இருக்கக்கூடிய கர்மம் விஷயங்கள் எல்லாம் இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உபனிஷத்தானது அகமர்ஷன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது. நம்ம எப்படி அகம் அப்படின்னாக்க பாபங்கள், மர்ஷனம்னா போக்கடிக்கிறது. நம்ம போய் நதியில போய் இறங்கினோம்னா எப்படி சதமமா ஜென்மாபியாசா ஏதட்சண பரியந்த மத்திய சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யா அப்னோதனார்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்நானம் பண்றோமாங்க. காவேரி ஸ்நானமகம் கரிஷே, கங்கா ஸ்நானமகம் கரிஷே அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி
நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக மூழ்கி ஸ்நானம் பண்ணுகிறோமே, இந்த அகமானது மனுஷனம்னாக்க இப்படி பாவங்கள் போகக்கூடியதான சூக்தங்கள். இத சொல்லிதான் பெரியவாள்லாம் டெய்லி காவேரி கரையில மண்ணுல இருந்து மண்ணை தேய்ச்சிட்டு தான் அவெல்லாம் குளிப்பா. இந்த அகமர்ஷன ஸ்லோகத்தை குளிச்சு அப்புறம் அந்த குடிமையில இருக்கக்கூடிய ஜலத்தை முன்பக்கமா விட்டு பித்திருக்களுக்கெல்லாம் அந்த நம்ம இந்த தண்ணியானது போகணும்னு வேண்டிட்டு இப்படிதான் பண்ணுவாங்க. இது அந்த அகமர்ஷன சுத்தம்ன்ற விசேஷமா பண்ணக்கூடியது இந்த நாராயண பூஜை. அதான் இந்த உபாசகர்கள்லாம் நாவாவரண பூஜைத்துல பண்ணிக்கலாம். ஆர்திரம் ஜலதி ஜோதி ரகமஸ்மி ஜோதி ஜலதி பிரம்மா அகமஸ்மி அகமஸ்மி பிரம்மா அகமஸ்மி அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த அகமர்ஷன சுத்தத்துல வரக்கூடிய வார்த்தைகள். நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இதுல இருக்கு. படிச்சாலே நம்மளுடைய பாவங்கள் போகும். அவ்வளவு வசதியான உபனிஷத் இது. அதுக்கப்புறம் தகர வித்யான்னு ஒண்ணு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றோம், பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆகாச தத்துவம் தான் அங்க நடராஜரா வந்திருக்கு அப்படின்ற தத்துவம். உண்மை எங்க இருக்கு? அது அந்த எங்கெல்லாம் இல்ல, சிதம்பரம் இங்கதான் இந்த புண்டரீக கஷேத்திரம்னு பேர் இருக்கு. அதுல நடராஜர் சென்டரா இருக்கார். அதே மாதிரி என்னுடைய உடம்புல புண்டரீக கஷேத்திரம்னு என் மனசுல இருக்கு. நான் உட்கார்ந்தா அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, தகரா. அங்கதான் பரமாத்மா விவஸ்திதா அப்படின்னு நாராயண உபனிஷத் சொல்றது இல்லையா? நீலதோ யத மத்யஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா ஈவார சூகவத் தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யாசிகாயாம் அப்படின்னு சொல்லி பரமாத்மா விவஸ்திதா விஸ்வஸ்ய ஆயத்தனம் மகத்து அப்படின்னு நாராயண உபனிஷத் சொல்றத நாராயண சூக்தம். அது இந்த நாராயண உபனிஷத்துல தான் வருது. அது ஒரு பாயிண்ட். நம்ம எல்லாரும் சொல்லி கொண்டிருக்க ஜாதவேத சேசனவாம சோமமராதி யதோ துர்கா தான் நம்மளெல்லாம் காப்பாத்துறான்னு சொல்றாங்க. அந்த துர்கா சூக்தமும் இதுலதான் வருது. மேதா சூக்தமும் வருது. திரிசுபர்ண மந்திரங்கள்னு சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்றமான பிரம்மமே துமாம் மதுமே துமாம் பிரம்மமேவ மதுமே துமாம்னு சொல்ற திரிசுபர்ணம் அயாச்சிதம் பிராமணாய தத்யார். கேட்காமையே பிராமணாளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்றதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இந்த உபனிஷத் தான் சொல்றது. அதற்கப்புறம் ஞான சாதனங்களை சொல்லக்கூடியது இந்த உபனிஷத். வாழ்க்கையே ஒரு யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உபனிஷத். இப்படி அகமர்ஷன சூக்தம், சந்தியாவதன மந்திரம், தகர வித்ய, நாராயண சூக்தம், காயத்ரி மந்திரம், துர்கா சூக்தம், திரிசுபர்ணம், மேதா சூக்தம், விரஜா ஹோமம் இல்லையா, அப்புறம் ஞான சாதனம் சொல்லக்கூடியது, அப்புறம் வாழ்க்கையே யஜ்யம்னு சன்னியாசத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த மகாநாராயண உபனிஷத். அதனாலதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே இதுல இருக்கு. இந்த நாராயண உபனிஷத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். திராவிட பாஷை அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அப்படி ஒரு பாடம் இருந்தது அந்த காலத்துல. அதுல இது 64 அணுவாகங்களாக சொல்றாங்க. ஆந்திர பாடத்துல இதெல்லாம் சாயனர் சொல்ற. நமக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த காலத்துல இருந்து ஆந்திரர்கள் பண்ற பாடத்துல 80 அணுவாகமாக பிரித்திருக்கிறார்கள். கர்நாடகால நவ அஷீதி பாடகா இது 89 அத்தியாயமாக அவர்கள் பிரிச்சு பாடினார். நிறைய ரிக்குகள் இருக்கு. நாம இப்ப ஃபாலோ பண்றது நம்ம கையில இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 80 தான் இருக்கும். இப்படி 80 ரிக்குகள் உட்படையது. நம்ம அதை என்ன சொல்றோம், பிரபாட்டகம் அப்படின்னு அவ சொல்றா, அணுவாக்கம்னு சில பேர் சொல்றா, கிருஷ்ணம்னு நம்ம சொல்றோம். இப்படி தமிழ்நாட்டுல இத எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க இது 80 ரிக்குகளாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இங்க இந்த உபனிஷத்துல என்ன விசேஷம்னா, கர்மா உபாசனா பிரம்ம காண்டேஷு திரிஷு அப்படி அபிதானேன பிரகீர்ண ரூபத்துவம் அப்படின்னு சாயன பாஷ்யம் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம விஷயங்களும் நிறைய இருக்கு, உபாசனா விஷயங்களும் இருக்கு, ஞான விஷயங்களும் இருக்கக்கூடியதான வசத்தியான கிள ரூபமாக பிரகீர்ணமாக இருக்கக்கூடியது இந்த உபனிஷத்து அப்படின்னு தெரியுது. இப்படி மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு பாரு. இன்னைக்கு மகாநாராயண உபனிஷத் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இது பூர்வ பீடிகையே போயிட்டே இருக்கு இல்லையா, டைம் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒரு சாந்தி பாடங்கள் உண்டு தெரியும் நமக்கு. சுக்ல யஜுர்வேதமாக இருந்தா எப்படி ஆரம்பிக்கணும் எல்லா உபனிஷதும்? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 அப்படின்னு ஸ்வரம் மாறும். இப்படி ஈசாவாசிய உபநிஷத்து, பிருகதாரண்யக உபநிஷத்தையும் இப்படிதான் படிக்கணும். கட்டோபனிஷத்தையும் தைத்திரிய உபநிஷத்தையும் படிக்கணும்னா
சன்னோ மித்ர சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரமஹான்னு அந்த வேத சாந்தி பாடத்தை சொல்லிட்டுத்தான் ஆரம்பிக்கணும். சாமவேதத்து உபனிஷத் படிக்கணும். ஆப்யாயந்து மமாங்கானி வாக்தான சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி சர்வாணி அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு சாந்தி பாடத்தை வைத்துக் கொண்டு சொல்லிக்கிறோம். இப்படி கிருஷ்ண யஜுர்வேதத்தை இருக்கக்கூடிய மகாநாராயண உபனிஷத்துக்கு என்ன சாந்தி பாடம் அப்படின்னாக்க சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த ஒரு சாந்தி பாடத்தை சொல்லிவிட்டுத்தான் இந்த உபனிஷத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு பெரியவா வகுத்து கொடுத்த சந்தனை. எப்படி ஆரம்பிக்கணும் இந்த உபனிஷத்துனா ஹரிஹி ஓம். அந்த ஓவ 4 மாத்திரைக்கு இருக்கணும். ஹரிஹி ஓம் அப்படின்னு முடியும் பொழுது ஹரிஹி ஓம்னு 3 சொல்லி முடிக்கிறது. இதெல்லாம் சம்பிரதாயங்கள்ல வருது. 4 ஹரிஹி ஓன்னு சொல்லும் போது புளுத்தம் 4 மாத்திரைகள் ஓ ஓ ஓ ஓ ஓ இப்படி 4. முதல்ல ஆரம்பிக்கும் போது 4 மாத்திரையோட சொல்லணும், முடியும் பொழுது 3 மாத்திரையோட சொல்லணும். அதனால ஹரிஹி ஓ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவை வந்தனம் பண்ணிட்டு தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கணும். இப்போ சாந்தி பாடத்தை சகனாவது சகனவுனக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் சக நௌ அப்படின்னு சொன்னதுனால டூயல் எனக்கு தெரியாது. நாங்கள் இருவரும் அப்படின்னு அர்த்தம் வருது. அவத்து அப்படின்னா காப்பாற்றட்டும். அவத்து மாம் அப்படின்னு கணபதி அவத்து மாம் நிறைய பாடங்கள அவத்துனா காப்பாற்றட்டும். பகவானானவர் குரு சிஷ்யர்களாக எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும். சக நௌ அவத்து சக நௌ குணத்து. எப்படி எங்களுக்கு வித்யா செல்வமானது வேணும். காப்பாத்துறதுன்னா வெறும சாப்பாடு போட்டா போதாது, எங்களுக்கு அறிவு செல்வம் வேணும். அந்த அறிவுனாலதான் நாங்க வளர முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உலகத்துல மதிப்பு ஜாஸ்தி. ஆகையினால அந்த எங்கள் இருவரையும் அந்த பிரம்மமானது வித்யாவின் மூலமாக காப்பாற்றும். பிரம்ம ஜானம் பரபரியந்தம் காப்பாற்றட்டும் அப்படின்ற அர்த்தத்துல சகனோ குணத்து போஷிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். சக நௌ சக எங்களுக்கு சிஷ்ய ஆச்சாரியன் இருவரையும் நௌ எங்க இருவரையும் குணத்து போஷிக்கட்டும். சக வீரியம் கரவாவகை. நாங்கள் சொல்றது கரெக்டா, நான் என்ன சொல்றேனோ அது சிஷ்யனுக்கு கரெக்டா போய் புரியணும். சிஷ்யன் மனசுல என்ன தாபம் இருக்கோ அதை தெரிஞ்சு கொண்டு நான் சொல்லணும். அப்பதான் there is a proper communication. இல்லைன்னா கம்யூனிகேஷன் சரியா வராது. இது நம்ம இதெல்லாம் இங்கிலீஷ் எஜுகேஷன் மாதிரி ஒரு வாத்தியார் நின்றுட்டு எல்லா பசங்களையும் சொல்றது இல்ல. அப்படியே கூடவே அவனை முன்னுக்கு எடுத்துன்னு வரணும். இவனாக மாத்தணும். ஒரு விளக்கை இன்னொரு விளக்காக மாத்த வேண்டியது இங்க. அப்படி இருக்கிறதுனால இங்க என்ன ஆச்சுன்னா வீரியமத்தோட இருக்கணும். இவர் சொல்ற அந்த இம்பாக்ட் அந்த இதெல்லாம் கரெக்டா போய் தைக்கணும். அந்த சிஷ்யனுடைய மனசை தைத்துக்கணும். அவன் நாளைக்கு குருவா மாதிரி அவன் இதே மாதிரிதான் நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் பராசரம் வியாசம் சுகம் கௌடபதம் அப்படின்னு ஆதிசங்கரர், அதுக்கப்புறம் கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் ஆதிசங்கரர், அதற்கு பிறகு அஸ்தாமலகர் சுரேஸ்வரர் இப்படின்னு தோட்டக்கர்னு இப்படியே இது அப்படியே வாழடி வாழையா மன்னார்குடி ராஜசாட்சிகள் அப்படின்னு அப்ப தீட்சிதர்னு பரம்பரையா கருங்குளம் கிருஷ்ண சாஸ்திரிகள், மகாமோபாதி சாமி சாஸ்திரிகள், அப்புறம் ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள், கோலாவங்கடீஸ்வர சாஸ்திரிகள் இப்படிதான் வரணும். இது சவதாசிவன் கிட்ட ஆரம்பிச்சதான ஒரு வித்தியை ஞாபகம் வச்சுக்கணும். அது அப்படியே சதாசிவ சமாரம்பம் பகவத்பாத மத்தியமா அந்த சங்கராச்சாரியர்களுடைய நடுவுல இருந்து கொண்டு அதுக்கப்புறம் இது அஸ்மதாச்சாரிய பரியந்தா என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இது என்கிட்ட சேர்ந்து இருக்குன்னா இது எவ்வளவு ஜாகிரதையா, இது ஒரு பெரிய சொத்து. இவ்வளவு பெரிய வைரத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. யாரு? பகவான் கொடுத்து அமைச்சிருக்காரு. நாம அதை ஜாகிரதையா பாதுகாத்து அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் கணம் விடணும். இல்லைன்னா இந்த இது படிப்பானது விச்சின்னமாயிடும். விச்சித்தி ஆகாம பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? இதுக்கு ஒரு வீரியம் தேவையா இல்லையா? சகவீரியம் கரவாக. அவனுக்கும் அந்த வீரியம் வரணும், எனக்கும் வரணும். சகவீரியம் கரவாவகை. எங்களுக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அப்புறம் தேஜஸ்வினாவதி தமஸ்துமா வித்விஷாவகை. தேஜஸ் அப்படின்னா ஒரு ஒளி, பிரம்ம ஒளி. இது வேற. இது இந்த பிசிக்கல் லைட் இல்ல.
இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவொளி இல்லையா? இந்த கூர்மை, இந்த புத்தி கூர்மையும் பிரகாசமும் அத்தியனம், இந்த அத்தியனமானது கூர்மையாகவும் பிரகாசமாகவும் ஆக வேண்டும். தேஜஸ்வினா தேஜஸ்வினா அதீதம், தேஜஸ்வி நௌ அதீதம், எங்களால் கூர்மையுடன் பிரகாசத்துவமாக நாங்கள் அத்தியனம் பண்ணது அதீதம். இது எப்படி இருக்கணும்? அஸ்து, நன்றாக பரிமளிக்க வேண்டும். மா வித்விஷம், வித்விஷம் அப்படின்னாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. குருக்கும் சிஷ்யருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? வரலாம். இவர் ஒண்ணு சொல்ல அவன் ஒரு தப்பா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது வரக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எப்படி அவர் குரு கிட்ட வாங்கிட்டு அதை சொன்னாரோ அதே அர்த்தம் எனக்கு ஸ்வீகரிக்க வேண்டும். அப்படின்னா என்ன, ஒருவரை ஒருவர் நாங்க துவேஷிக்காமல் இருக்க வேண்டும். அப்படின்னாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பேன். அவர் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா வரணும். இப்படி இருந்தாதான் இந்த வித்தியானது பரிமளம். ஆகையினால இத பண்றதுக்கு முன்னாடி நாங்க பிரார்த்திக்கிறோம், குரு சிஷ்யர்களாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பகவானானவர் எங்களை காப்பாற்றட்டும், அவர்கள் போஷிக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து வீரியத்தோட உழைப்போம், 2 பேரும் கூர்மையால பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருப்போம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம படிப்போம் அப்படின்னு வேண்டிட்டு 3 தடவை சொல்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் 3 கஷ்டங்கள் இருக்கு. அத்தியாத்ம தோஷம், அதிபூத தோஷம், அதிதெய்வதமான ஒரு தோஷம். அது என்ன அப்படின்னாக்க, அத்தியாத்மம் திடீர்னு கிளாஸுக்கு போனோம்னு நினைச்சாதான் உடம்பு சரியில்லாம போகும், சோம்பேறித்தனமா சார் இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம். இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட்லயே இருக்கக்கூடிய சத்ருக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினையினால இதெல்லாம் தடுக்கும். இதை ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அத்தியாத்ம வித்தியைக்கு வர முடியும் இல்லையா? வித்யானந்தம் தான் அல்டிமேட் ஆனந்தம். வித்தியை தான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரம் தான் பிரதானம். இது புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், தானே புரியும். வேதம்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, ஆதிசங்கர் எல்லாம் புரிய ஆரம்பிச்சோடனே அது ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி வேத பிரமாணம் தான் உலகத்துல இருக்குது. எது இருந்தாலும் என்ன உபனிஷத்துல சொல்றதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரும். அது வரணுமே ஆனால் நான் ஒழுங்கா வித்திய கிளாஸுக்கு வரணும். கிளாஸுக்கு வரணும், இந்த அத்தியாத்ம தோஷங்கள் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பிரார்த்தனை, ஒரு சாந்தி. அப்புறம் அதிபூதமான மழை, குளிர், வெயில், இதெல்லாம் வேதாந்தி பார்க்க கூடாது. பாக்கி பேருக்கெல்லாம் இதெல்லாம் ரைட் இருக்கு. உடம்புதான் முக்கியம். வேதாந்திக்கு சரீரமே ஒரு கேவலமான ஒரு விஷயம். நமக்கு இது ஒரு மாம்ச பண்டம். இது எப்படா போகும், எப்படா லாரி ஏறும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சரீரத்துக்கு ஒரு மரியாதையே கொடுக்க கூடாது. இந்த சரீரத்தை ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் பஞ்சபூதத்தினால ஆனது. பஞ்சபூதங்கள்னால நமக்கு எப்ப பார்த்தாலும் ட்ரபிள்கள்லாம் வரும், மழை வரும், வெயில் வரும், அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது நாம இல்லையா? இதெல்லாம் இருக்கதான் இருக்கும். அதனால மழையை வெய்யறது, சூரிய பகவான வெயில வெய்யறது, இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறோமே. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இதெல்லாம் வந்ததுன்னா தோஷம் இருக்கக்கூடிய மைண்ட்ல தான் இதெல்லாம் வரும். தோஷம் இல்லாம இருக்கா இப்படி பிரார்த்தனை செய்யணும். 2வது சாந்தி இந்த பிரார்த்தனையை கொடுக்கறது நமக்கு. ஆத்தியாத்மிகமான தோஷங்கள் நீக்குவதற்காக ஆதி பௌத்திகமாக இருக்கக்கூடிய நீங்க இன்னொரு சாந்தி சொல்றோம். அது என்ன அப்படின்னா ஆதி தெய்வகம். நீங்க சாட்சிகள் சொல்றார், கிளம்பும் போதுதான் சம்பந்தி வருவார், கிளம்பும் போது மாப்பிள்ள வருவாரு, கிளாஸுக்கு கிளம்பினா நமக்கு இடைஞ்சல்ன்றது எப்ப எந்த ரூபத்துல வரணும். இப்ப நம்ம வந்து அவளுக்கு புரியாது. இப்ப என்ன பண்றது, அன்னைக்கு கிளாஸ் கட்டு இல்லையா? இப்படி ஆதி தெய்வீகமா சொல்றது. we have not planned. ஏதோ மான்சூனை பத்தி நியூஸ படிச்சுட்டாவது ஏதாவது பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ அதுவும் இல்லாம ஒரு தடை வருதுன்னா என்ன, அந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்ம கிட்டேயே தோன்றது, சூழ்நிலையினால தோன்றது, தெய்வத்தினால தோணக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அறவே ஒழிந்து அமைதியும் இன்பமும் இருக்கணும். வித்யானந்தமானது எனக்கு பெற வேண்டும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு உள்ளுக்குள்ள போவோம். இப்போ நாராயண உபனிஷத்துக்குள்ள போவோம். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேன ஜோதி கும்சி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹா. இதுல மேல குறிகள்லாம் போட்டிருக்கான். அம்பஸ்ய பாறையில பாக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்காரு. இதுக்கு பேர் உதாசம்னு பேரு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல வேற மாதிரி இருக்கும்,
ருக்வேதத்துல வேற மாதிரி இருக்கும், சுக்ல யஜுர்வேதத்துல வேற மாதிரி இருக்கும், அதர்வ வேதத்துல வேற மாதிரி இருக்கும், சாம வேதத்துல உங்களுக்கு தெரியும் 3, 4 எல்லாம் போகும். அது ஓ 5, 6 போகும். அவளுடைய கணக்கு தனி ஸ்வரங்கள், நம்மளுடைய ஸ்வரங்கள் தனி. நமக்கு மேல குறி போட்டா உதாசம்னு பேரு, கீழே குறி போட்டா அனுதாசம்னு பேரு, மேல 2 குறி போட்டா தீர்க்கஸ்வரிதம் அப்படின்னு பேரு இல்லையா. இப்போ அம்பஸ்ய பாரே, அம்பல மேல ஒரு குறி போட்டுக்க, அப்ப என்ன சொல்லணும், அம்ப அந்த பாவம் கொஞ்சம் அழுத்தி மேல போகணும். ஏன்னா இந்த ஸ்வரம் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கறது. நமக்கு புண்ணியங்கள் எப்படி வருது அப்படின்னு, அது எப்படி சார் சப்தத்தை சொன்னாக்க நமக்கு புண்ணியம் வரும், பாப்போம் என்ன சார் லூசா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவனுக்கு சொல்லணும், இந்த வாத்தியாரானவர் போர்ட்ல கிரீச்சு எழுதினார்னாக்கா இவங்க எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சப்தமானது உங்கள் உடல்நிலையை மாற்றுகிறதா இல்லையா, உங்களுடைய மனசை மாற்றுகிற, ஒரு வெறுப்பை உண்டாக்கி ஒரு அருவெறுப்பை உண்டாக்கிட்டா இல்லையா, அந்த பவர் ஆனது சப்தத்துக்கு உண்டு. வேத மந்திரமானது ரிஷிகள் கிட்ட இருந்து வந்ததுனால, நாராயணன் கிட்ட இருந்து வந்ததுனால அதுக்கு பலவிதமான அந்த அதை கரெக்டா சொன்னாதான் கரெக்டான பலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கதையெல்லாம் இருக்கு. நமக்கு தப்பா சொன்னாக்கா அது விபரீதமான பலனை கொடுக்கும். அதனாலதான் ஒரு குரு கிட்ட கொடுத்துக்கோ ஊப்பா ஊப்பா ஊப்பான்னு எல்லாத்துக்கும் குரு சமீபேன்னு போறதுக்கு காரணம் அப்பதான் அது கரெக்டாக வரும். இல்ல என்றால் ஏதாவது புக்கை பார்த்து படிச்சுட்டு கூகுள்ல படிச்சானாக்கா குடும்பமே சர்வநாசமாக போய்விடுவதற்கான சான்சஸ் ஆயிட்டு. அதனாலதான் குரு கிட்ட போய் சம்பிரதாயமாக படிக்கணும். அம்பஸ்ய அம்பா அந்த பா மேல போடுறான்னா அந்த அம்பஸ்யான்னு சொன்னாதான் நமக்கு புண்ணியமானது வேணும். அம்பஸ்ய பாரே, பா கீழே இறங்கிறது பாருங்க, அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே கீழேன்னு வரணும். மகதோ மஹியானி மேல இப்படி ஸ்வரங்களோட சொல்லிதான் காப்பாற்றி வந்திருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் வேதம்னு பேர். வேதம்னா எழுதா கிளவி, எழுதி எல்லாம் படிக்கிறதுன்றது கிடையாது. இப்ப பிரிண்ட் வந்ததுனாலதான் எல்லாரும் கற்றுக்கொடுக்கும் புக்கை வச்சுட்டு. அந்த காலத்துலாம் வாத்தியார் சொல்லி தருவார், இவன் கேட்கணும், ஸ்ருதின்னு பேரு. அதனாலதான் காதுல கேட்கறதுனாலதான் இதுக்கு பேரே ஸ்ருதி. இது யாரு எழுதி எல்லாம் வச்சாங்கன்னா பின்னாடி வருவான் மனத்துவான், இதுல ஒருத்தன் பிரிண்ட் அடிக்கும் போது ஒன்ன எடுத்துருவான், இதனால கெடுதல் எல்லாம் நிறைய வரும்ன்றதுனால நம்ம முன்னோர்கள் இதை எங்கேயும் எழுதி எல்லாம் வைக்க கூடாது. அவன் மனசுலதான் அப்படியே சொல்லிட்டே இருக்கணும், அவன் வச்சுட்டே இருக்கணும், அப்படித்தான் இருப்பார். எங்க சாட்சிகள்லாம் ஜெகதீஸ்வர சாட்சிகளுக்கு எல்லாம் பாஷ்யங்கள்லாம் நொற்று. அவர்லாம் என்ன பண்ணுவாரு, அவர் காலத்துல எல்லாம் புக்கெல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் படிச்சது. அதனால இப்ப பிரிண்ட் அவுட் போடணும்னாக்கா இந்த இடத்துல ஆச்சாரியல் பாஷ்யத்துல தப்பு வருது, எது கரெக்ட் அப்படின்னாக்கா போய் இந்த சாட்சிகளை போய் கேட்போம். அவர்லாம் மனசுல படிச்சவர், அவர் கரெக்டா சொல்லுவார். இல்லையே அகரணசிய தான் வரும், கரணசியான்னு வரக்கூடாது, எனக்கு அப்படிதானே பாடணும்னு சொன்னா அதுதான் பிரமாணம், அகரணசியன்னு போடணும். அப்படி வந்தது இந்த. அதனால ஸ்வரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த ஸ்வரத்தை பற்றிய வேல்யூ எல்லாம் சங்கீதா உபநிஷத்துல சிக்ஷா வழியில சொல்லிடுச்சு, தைத்திரிய உபநிஷத்து. அதனால இப்ப இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது படிச்சுட்டு தானே நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால அது காகுன்ஹதீர் தேவதா உபநிஷத்துல சொல்லிடுச்சு, வாருணீர் தேவதா உபநிஷத்துல சொல்லிட்டு, இது யாஜ்ஞிகீர் தேவதா உபநிஷத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த அம்பஸ்ய வேதத்துக்கு வியாக்கியானம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் எப்படி பண்ணணும், 2 ஆங்கிலையும் சரியா புரிஞ்சுக்கணும் பண்ண. இப்போ அம்பஸ்ய பாரே அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு வியாக்கியானக்காரர் அம்பசி அபாரே, ஈயும் ஆவும் சேர்ந்துதானே யா வரும் இல்லையா, அம்பஸ்ய பாரே யா வந்திருக்க கரெக்டா அப்படின்னு வியாக்கரணம் தெரிஞ்சவன் இப்படி சொல்லுவான், அம்பசி அபாரே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சாயினார் அப்படி பிரிக்கவே இல்லை. அவரு அம்பஸ்ய சமுத்திரே பரே பாரேன தீர்த்தே, கடலை இந்த நீர்நிலையின் கரையில் அப்படின்னு அவர் பிரிக்கிறார். இன்னொருத்தர் எப்படி பிரிக்கிறார், பட்டபாஸ்கர் எப்படி பிரிக்கிறார்னா அம்பசி அபாரே அப்படின்னு பிரிக்கிறார். கரை காணாத இந்த நீர் பெருக்கல அப்படின்னு அவர் பிரிக்கிறார். இதெல்லாம் வேதங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையா பார்த்து பிரிச்சுக்கணும். இப்படி எல்லாம் பிரிக்கிறது எல்லாம் நம்ம பெரியவர்கள் என்ன வழியில போனார்களோ அந்த வழியில தான் நம்ம போனோம். நம்மளுடைய நாலேஜ் வச்சு ஏற்கனவே வியாக்கரணத்துல சொல்லியிருக்காரு. இப்போ சீமா அப்படின்னாக்கா எல்லைன்னு அர்த்தம். சீமா நம்ம பாரத சீமா எங்க பாகிஸ்தான்ல சொல்ற சீமான எல்லை. அந்தம் அப்படின்னாக்கா எண்டு அப்படின்னு அர்த்தம். இப்ப சீமா பிளஸ் அந்தம் தானே சீமாந்தம் தானே வரணும். ஏன் எல்லாரும் பெண்களுக்கு சீமந்தம்னு சொல்றா அப்படின்னு சொன்னா,
அவர் பாணினி சொல்லிவிட்டு அதுவா நீ வேதத்துல ஒரு பிரயோகம் இருந்து அதுதான் கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த வியாக்கரண குணம் தூக்கி போடும் அப்படின்ற வேதம் தான் நமக்கு பிரமாணம். சீமந்தம்னு சீமந்த கேசவேஷன் ரிஷிகளுடைய வாக்கியம். அதனால உன்னுடைய புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு நீ தீர்மானம் பண்ணாத. சீமா பிளஸ் அந்தம் இசிக்கொட்டு சீமாந்தம். அதனால நான் இங்கில இருந்து என் பெண்ணுக்கு சீமாந்தம் நடக்கிறதுன்னு நீங்க பத்திரிக்கை போட முடியாது. சீமந்தம்னா சீமந்தம் தான். இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சவாதான் 4 வேதத்துக்கு பாஷ்யம் பண்ண சாயனரோ பட்டபாஸ்கரோ பண்றாங்க. அவள்லாம் தெரிஞ்சு கொண்டு பண்றார். அவளுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கிறதுனால அவளுடைய அப்படி புரிஞ்சுக்கணும். அம்பசிய பாரே அப்படின்னா அம்பசி அப்படின்னு சொன்னா பகுவிதமான சமுத்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் இருக்கு. இந்த நீர்நிலைகளுடைய தீரத்துல அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலேயே வசதியானவராக இதுக்கெல்லாம் காரணமாக வசதியாக ஒருத்தர் இருக்கார். அவர் புவனஸ்ய மத்தியே பிருத்திவியாதி லோகஸ்ய மத்தியே புவனத்தின் மத்தியில் உட்கார்ந்து இந்த பெரிய 14 புவனங்களுக்கு நடுவுல ஒரு மகாத்மா உட்கார்ந்து இருக்காரு மத்தியே. நாகஸ்ய பிருஷ்டே நாகம் அப்படின்னாக்க யோ வேதாத நம்ம ஒரு மந்திரத்துல சொல்லும் போது நாகஸ்ய பிருஷ்டே அப்படின்னு சொல்றோம். யோ வேதாதோ ஸ்வர வேதாந்தே வேதாதோ நாகஸ்ய பிருஷ்ட ந கர்ம நான பிரஜயாதினே ந தியாகே நைச்ச வேதாந்த விஜான சுனிச்சிதாந்தா சந்நியாச யோகாத்யதே சுத்த சத்வாஹ தே பிரம்ம லோகே சுபராந்த ராமதான். ஒரு இடத்துல நாகஸ்ய பிருஷ்டே அப்படின்ற வார்த்தை நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியான். நாகம் அப்படின்னா சொர்க்கம்னு அர்த்தம். அதுக்காக சொன்னேன். சொர்க்கத்துக்கு பிருஷ்டன்னா என்ன அர்த்தம்? சரியா வரலையே. பிருஷ்டன்னா பின்னாடின்னு அர்த்தம். இங்க பின்னாடின்னா என்ன அர்த்தம்? மேலே. நாகஸ்ய உபரி நாகஸ்ய பிருஷ்டே. அவர் எப்படி இருக்கார்? மகதோ மகியான் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவா. ஜாயான் பிருத்திவி இந்த பிருத்திவியோட வசதியா இருக்கார். ஜாயான் அந்தரிக்ஷா இந்த ஆகாசத்தோட பெரியவரா இருக்கார். ஜாயான் லோகேத்யா இந்த லோகத்தோட பெரியவரா இருக்கார். அப்படின்லாம் துரிதாரணிகள். எது? அந்த பரபிரம்ம சொரூபம். அது எது? என்னுடைய ஆத்ம சொரூபம். அது வேற விஷயம். அது தனியா வருவோம் பின்னாடி சொல்லுவோம். எல்லாத்தோட பெரியவரா இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கார்? அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு? அதஹா உபரிஷ்டாத் பஷாத் புரஸ்தாத் தட்சிணதா உத்தரதா இப்படி ச ஏக ஏவ இதகும் சர்வம் யதயமாத்மா இதம் சர்வம் ஜகத். எல்லா ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த பரமேஸ்வரர் தான் இங்க மகியான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் ஸ்லோகத்தோட நம்ம நிறுத்திப்போம். முதல் மந்திரத்தோட. ஏன்னா மணி 6 ஆனதுனால அடுத்த வாரத்துல இருந்து அம்பசிய பாறையில இருந்து விஸ்தாரமா போவோம். இது ரொம்ப விசேஷமான உபனிஷத்து. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிரம்ம யஜ்யத்துல நம்ம தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சுக்கணும். சாகும் தேவதா உபனிஷத்தும் தர்ப்பயாமி, யாஜிக்கு தேவதா உபனிஷத்தும் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத்தும் தர்ப்பயாமின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண யஜுர்சாக்கையில ஆரண்யக்கத்துல வரக்கூடியதான இந்த உபதேசம் ரொம்ப வசதியான உபனிஷத்து. இதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாயனர் என்ன சொன்னார் தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இத மேல பார்த்துட்டு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.